எல்லா ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம் இல்லையா, இன்டர்வியூ வரைக்கும் we have seen. ஓகேவா? சார் சொன்ன மாதிரி தான், ஒரு எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, ஈவன் இட் இஸ் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எடுத்துட்டாலும் உடனே போயிட்டு இந்த சுறா கைட் பப்ளிகேஷன்ஸ் மாதிரி ஒரு பப்ளிகேஷன் புக்கை வாங்க வேண்டியது, உட்காந்து பேஜாக படிக்க வேண்டியது, அப்படி படிக்கக்கூடாது. ஓகேவா? 10,000 சொல்லுவாங்களா, 30 நாளில் ஐஏஎஸ் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லி புக் போட்டுருப்பாங்க. உடனே வாங்கி ஒரு 30,000 கொஸ்டினை படிக்க வேண்டியது, எக்ஸாம்ல வரலன்னா ஃபீல் பண்ண வேண்டியது. தட் இஸ் யூ ஷுட் நாட் ப்ரிப்பேர் இன் தட் வே. யூ ஷுட் பில்ட் யுவர் பேஸ் ஸோ ஸ்ட்ராங். விச் மீன்ஸ் ஃபார் தட் ஏதாவது ஒரு டெடிகேஷன் புக் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நமக்கு என்சிஆர்டிஸ் இருக்கு. வாட் இஸ் என்சிஆர்டி? அது சிபிஎஸ்சியில் இருக்கிற புக்ஸ், அதான் என்சிஆர்டி. ஓகேவா? இந்த என்சிஆர்டிஸ் ஹார்ட் காப்பி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, வி ஹேவ் அன் ஆப். டிஎன் தமிழ்நாடு சும்மா டிஎன் புக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப் போட என்சிஆர்டி. ஓகேவா? டேக் தட் ஆப், டவுன்லோட் தட் ஆப். இல்லைன்னா என்சிஆர்டி புக்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் வென் யூ ஹேவ் உங்கள் காலேஜ்லேயே ஜெராக்ஸ் ஒரு அஃபோர்டபுளாக கிடைச்சதுன்னா அந்த ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் வென் யூ ஹேவ் லைப்ரரியில் உங்களுக்கு புக்ஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சு படிங்க. ஓகேவா? டேக் த நோட்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ என்சிஆர்டிஸ்க்கு தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டிஸ் புக்ஸ். ஓகேவா? 6th to 12th ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி யூ ஹேவ் டு ரீட். ஓகேவா? பட் இது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா நீங்க போக உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நிறைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு இனிஷியல் ஃபேஸ்ல இருக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 6ஆம் கிளாஸ் புக்ல என்ன இருக்குன்றது அப்பதான் தெரியும். ஒரு எர்த்னா எப்படி இருக்கும், அது லித்தோஸ்பியர்னா என்ன, கிரஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். குட்டி குட்டியா கொடுத்துருப்போம். 6ஆம் கிளாஸ் புக்கை படிக்கிறது நமக்கு பெரிய விஷயமா கிடையாது. அப்படி பார்த்தா யூபிஎஸ்சி உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை தான். ஏன்னா அதுவே 12ஆம் கிளாஸ் புக் படிக்கலாம். நம்ம முடிச்சு காலேஜ் நீங்களாம் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸோ பிஜி இட் மீன்ஸ் 5 years அஹெடா இருக்கீங்க 12th படிக்கிற பையனை விட. ஸோ அப்பவே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க திருப்பி படிக்க போகலாம். 10th லெவலில் உள்ள ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் ஒரு பெரிய ஒரு கம்பஸ் ஊத்துறமா இல்லை. ஸோ இட்ஸ் ஈஸி திங் அப்படின்னு ஞாபகம். ஸோ இதுக்குமே ஒரு வேளை எனக்கு வந்து என்சிஆர்டிஸ் புரியலை அப்படின்னு என்ன பண்ணலாம், டேக் யூடியூப் வீடியோஸ். நீங்க சும்மா கூகுள் போகும்போதே யூடியூப்ல 6th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, கிளாஸ் ஏதோ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது யூடியூப்ல நடத்துவாங்க. அதான் அப்படியே பார்த்து படிங்க. நிறைய டீச்சர்ஸ் நடத்துவாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ல ஃப்ரீ வீடியோஸ் போட்டுருப்பாங்க. நான் சொல்றேன், ரிசோர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது யூபிஎஸ்சியில். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நீ ஸ்டார்டட் நீ அண்ட் மேம் ஸ்டார்டட் அப்பெல்லாம் இங்க வந்து இவ்வளோ ரிசோர்ஸஸ் கிடையாது. யாரும் யூடியூப்ல வந்து ஃப்ரீயா கிளாஸஸ் எடுத்தது கிடையாது. ஓகேவா? பட் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா யூடியூப்ல இருக்குது. ஃப்ரீயா பிடிஎஃப்ஸ் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி அப்படி படிங்க. ஓகேவா? ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ 6th to 12th பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி யூ ஹேவ் டு ரீட். ஓகேவா? ஆனால் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th to 12th ஐ திங்க் 9th புக்கு 10th புக்கு சேர்த்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரிக்கு. மற்ற விஷயங்கள் யூ கேன் ரீட். ஓகேவா? அண்ட் தென் வந்து எக்கனாமியை பொறுத்தளவு 11th and 12th எக்கனாமி. 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். அதில் நிறைய இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், நிறைய ஃபார்முலாஸ் டயக்ராம் அதெல்லாம் தேவைப்படாது யூபிஎஸ்சிக்கு. யூபிஎஸ்சி இஸ் ஜாஸ்ட் அபவுட் வாட் இஸ் ஜிடிபி, வாட் இஸ் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் படிப்பீங்களா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வாட் இஸ் தட், அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன, இன்விசிபிள்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன, இந்த மாதிரி ரொம்ப 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 பேசிக் தான் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் நாட் அ பிகர் விஷயம் யூபிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு. Then we go for polity. Polity, you know, and seriously, நான் இங்க இருக்கிற staff and professorsக்கு the request is, my sincere request is, when you are going for a team, ஒருவேளை வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து நீங்க கவர்மெண்ட் சைட்ல ஏதாவது மீட் பண்றதா இருந்தா, உங்களுக்கு ஏதாவது ஒரு லைக் ஒரு சிலபஸ்ல ஒரு சேஞ்ச் கேட்கறாங்க, சம்திங் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு எப்படி என்விரான்மெண்ட் வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட் ஆகினாங்களோ அந்த பாலிட்டி கம்பல்சரி சப்ஜெக்ட் ஆக சொல்லுங்க. திஸ் ஹஸ் பீன் மை லாங் ஸ்டாண்டிங். எனக்கு அது நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. ஏன்னா பிகாஸ் we have to know, every citizen has to know our constitution. Every citizen of our India has to know constitution. What is our fundamental right? What is our fundamental duty? Do you know what is our fundamental right? சொல்வீங்கல்ல, இது என்னோட freedom of speech and expression. அப்படிலாம் நிறைய பேர் பேசுவீங்க. What is the freedom of speech and expression? பேசும்போது சொல்வீங்கல்ல, நான் ஆன்லைன் ஏதாவது பேசினாங்க, இது என்னோட freedom of speech and expression அப்படி சொல்லுவீங்க. சும்மா விளையாட்டு கூட சொல்வீங்கல்ல, how many rights are there for a citizen? What is the right? ரைட்னா என்ன, உரிமைனா என்ன வேணா பண்ணிக்கலாம், அதான் உரிமையா? இல்லை. இப்போ என்ன, there are certain restrictions are there. உங்களுக்கு freedom of speech and expression இருக்குன்றதுக்காக நீங்க என்ன வேணா பண்ண முடியாது, என்ன வேணா பேச முடியாது, நீங்க என்ன பத்தி தப்பா பேச முடியாது. I will file a defamation against you. கரெக்ட்டா? You cannot ஒரு பொண்ணை பத்தியோ இல்ல ஒரு ரிலிஜன் பத்தியோ தப்பா பேசக்கூடாது. கரெக்ட்டா? So there are restrictions are there எல்லாத்துக்குமே. இப்போ so நீங்க அதெல்லாம் படிப்பீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, வாட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதாவது நம்ம வீட்ல வந்து உரிமை மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு கடமை இருக்குதா வீட்ல. Okay. Nice. Same things will be there. Okay. So maybe உங்களுக்கு நான் இன்ஜினியரிங் பண்ணும்போது எனக்கு கிடையாது. Maybe as you are very good. So அப்ப அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அப்புறம் என்ன அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. Human rights, you know, Universal Declaration of Human Rights, Charter எல்லாமே. Okay. So what is fundamental duty? What is duty?
உங்களுக்கு வீட்டில் உரிமை மட்டும் கிடையாது, ஒரு கடமை இருக்குல்ல, அப்பா அம்மா பார்த்துக்கணுங்கிறது கடமை. அப்பா அம்மா உரிமை இருக்குன்றத உங்களை போட்டு அடின்னு அடிக்கணும் செய்யறாங்க, இல்லை படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு கடமை இருக்குல்ல. ஸோ நமக்கும் சிட்டிசனா நாட்டில் ஒரு கடமை இருக்கு, 11 கடமை கொடுத்துருப்பாங்க. அது பேர் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதே மாதிரி நீங்க படிக்கணும்னா எப்படி ஒரு பார்லிமெண்ட் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூ மஸ்ட் நோ, பிகாஸ் unless you know that, how will you know generally அவங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணல, எம்பிசி இதை பண்ணல, எம்எல்ஏ அதை பண்ணல அப்படின்னு சொல்றோம்ல. what is that work? have you attended கிராம சபா மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? அட்டெண்ட் பண்ணதே இல்லை. வாட் இஸ் கிராம சபா? ஒரு பஞ்சாயத்து சிஸ்டம்க்கு எவ்வளோ நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஐ திங்க் நிறைய சோஷியாலஜி பீப்புளா இருக்கீங்களா? சோஷியாலஜி somewhere லைக் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் யூ கோ ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஒர்க். ரைட், இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கோம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போகும்போது யூ வில் நோ ஒரு பஞ்சாயத்து எப்படி ஒர்க் பண்ணுது. இன்னும் நரேகா சிஸ்டம், எம்என்ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்கல்ல. do you know how it acts, why it is needed? அதெல்லாமே வந்து you will know. It's like, so I think that is the most important thing that you all must know. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தமிழ் படத்துல வந்து அந்த விஜய் பண்ணுவாங்க, எல்லாருமே கான்ஸ்டிடியூஷன் புக் கொடுக்குறாங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா they have celebrated a constitution day. என்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டே? November 26 and entire year celebrate பண்ணாங்க because everybody of us நம்ம கான்ஸ்டிடியூஷன் தெரியும் அப்படின்னு. and you know about that, உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். oh this is how the politics works அப்படின்னு. மேம் சொன்னாங்க இல்ல, because they don't know politics. why? first எல்லாம் சொன்னாங்க மேம், because so in order to know the politics you must know polity. politics is a study, politics is an action. okay, அது வந்து தியரிட்டிக்கல், அது பிராக்டிகல். அதுல இருக்கிற flaws எல்லாம் நீங்க மாத்தணும், whatever you must know the basic polity, correct? okay, then art and culture is a very beautiful subject. you know மேம் சொன்னாங்கல்ல உங்களுக்கு வந்து what is the difference அந்த டிஎம் கிருஷ்ணா வனகேட்னு சொல்லிட்டு art and culture சப்ஜெக்ட் இருக்கும். when you how many of you went to மதுரை மீனாட்சி டெம்பிள்? எல்லாரும் போயிருப்பீங்க. சரி, அங்க இருக்க டிஃபரெண்டான ஒரு விஷயம் என்ன? ஏதாவது ஒரு டிஃபரெண்டா ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல ரொம்ப டிஃபரெண்டா அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப டிஃபரெண்டா ஒரு விஷயம் இருக்கு. ஐ வில் சே நடராஜர் வச்சு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சொல்லுங்க. சோ அது பாதம் மாறி இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து நடராஜர் ஆகும். சோ நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா நடராஜர் சிலைக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கும். நம்ம பிரான்ஸ் கல்ச்சரை சோழா காலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பிரான்ஸ் கல்ச்சர்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்ட்னா நம்ம திராவிட ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் வேற மாதிரி இருக்கும். நீங்க ராம் டெம்பிள் பாத்தீங்களா, அது கட்டினாங்களா அயோத்தியால, அது எப்படி இருக்குது? நம்ம ஊர் மாதிரி இல்லைல்ல, அது ஒரு ஸ்பியரிக்கலா அப்படி இருக்கும். அது மாதிரி வந்து நம்ம ஊர்ல எப்படி இருக்கும், கோபுரம் இருக்கும் 4 சைட்ல, ஒரு சைட்ல வந்து இருக்கும். சோ இது வந்து திராவிட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அது நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. சோ இப்படி ஆர்கிடெக்சர்க்கே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. பெயிண்டிங்ஸ்க்கு நிறைய இருக்குது. நம்ம ஊர்ல என்ன பெயிண்டிங் பண்றாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல பெயிண்டிங் என்ன பெயிண்டிங் பண்றாங்க? தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்குது தெரியுமா? தஞ்சாவூர் பெயிண்டிங். இதே மாதிரி நீங்க ஆந்திரால போனீங்கன்னா அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கும், மச்சிலிப்பட்டினம் பெயிண்டிங். சோ ஒரு இடத்துலயுமே ஒரு மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுவாங்க. சோ அதை பத்தி படிப்பீங்க. மியூசிக், நம்ம தமிழ்நாட்டுல என்ன மியூசிக் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது? மாடர்ன் மியூசிக்ல கொஞ்சம் கிளாசிக்கலா பறை, இந்த மாதிரி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி டான்சஸ் என்ன இருக்குது? பரதநாட்டியம். இதே மாதிரி நீங்க கேரளா போனீங்கன்னா இதை பத்தினா you will know. அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இதான் படிப்பீங்க. வாட் இஸ் தட் ஆர்ட், வாட் த கல்ச்சர் மீன்ஸ், லாங்குவேஜஸ் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் அந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அண்ட் சார் சொன்னாங்க இல்லையா, நீங்க வந்து ஒரு எக்ஸாம் படிக்க, அது நீங்க காலேஜ் சிலபஸ் படிக்கிறதா சரி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டெவலப் an interest towards that. ரொம்ப ஆர்வமா அப்படி படிச்சா மட்டும்தான் நீங்க இந்த ப்ராசஸ் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன் அதுக்கான காலைல சொன்னேன், ஏன் ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஏன் ஜியாகிரபி படிக்கணும், அந்த ஆர்வம் நம்ம கிட்ட இல்லைன்னா படிக்கவே மாட்டோம். 4 நாள் படிப்போம், 5 நாள் ஃபஸ்ட்டு போயிடும். பிகாஸ் அது நேச்சுரலாக லூஸ் ஆகிடும். நியூஸ் பேப்பர் அப்படி தான், ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு பிரியா மேம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் நியூஸ் பேப்பரே 2 நாள் படிப்பீங்க, அப்புறம் ஒன்றும் புரியல சொல்லிட்டு போயிடுங்க. யூ ஷுட் டெவலப் தட் இன்ட்ரெஸ்ட். இப்போ அதான் சொன்னாங்க, இப்போ எங்க நியூஸ் பேப்பர் படிக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஐயோ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படி தெரியாம எல்லாம் இருக்க முடியாது. அது வந்து சொன்னாங்க 21 நாள் 48 நாள் பண்ணா அந்த விஷயம் ப்ராக்டிஸ் ஆகணும். அது ஆகுமோ இல்லையோ, குட்டி குட்டியா பண்ணுங்க, குட்டி குட்டியா அக்யூமுலேட்டடா பண்ணுங்க. ஒரே நாள்ல மொத்தமா போயிட்டுனா நீங்க போயிட்டு மாத்திர முடியாது. குட்டி குட்டியா இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் பண்றேன், ஒரு குட்டி ஸ்டெப்பா எடுத்துங்க. தட் வில் மேக் மோர் இம்பாக்ட்ஃபுல். ஓகேவா? ஸோ இதான் ரோல் ஆஃப் என்சிஆர்டிஸ் பொறுத்தளவுக்கு. என்சிஆர்டிஸ் மட்டும் தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஆல்சோ ரீட் தமிழ்நாடு புக்ஸ். தமிழ்நாடு புக்ஸ் கூட படிக்கலாம். ஃபார் ஜியோகிராஃபி ஐ வில் சே நீங்க வந்து அட் எண்ட் வந்து நான் வந்து தரேன் என்னோட டெலிகிராம் சேனல், மேமும் உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ எங்களோட டெலிகிராம் சேனல் சொல்லி வி வில் பி கைடிங். ஓகேவா? முன்னாடி எங்க டெலிகிராம் சேனல்ஸ் கூட கிடையாது. நானும் மேம் தான் படிக்கும்போது வந்து யாரோ ஒருத்தர் வந்து எங்க டெலிகிராம் சேனல் கொடுத்ததே கிடையாது. நாங்க வந்து என்ன சின்சியர்லி கைடிங். எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் அடாப்டா இருந்தாலும் நாங்க நிறைய டெலிகிராம் சேனல்ஸ் தரோம். தமிழ்நாடு டாப்பர்ஸே ஆரம்பிச்ச டெலிகிராம் சேனல்ஸ், அதில் போய் நீங்க பாருங்க. இப்போ நாங்கள் சொன்ன விஷயத்த அது எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணணும் நாங்கள் சொல்லியிருப்போம். இப்போ நீங்க வந்து ஒரு இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு 3 hours. அதை கண்டினியூஸாக நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
லைஃப் லாங் ஐ மீன் அது வந்து நாங்கள் எவ்வளோ நாள் நாங்கள் பண்ணுறோமோ அந்த விஷயம் வந்து அந்த டயக்ராமில் ஓடிட்டே இருக்கும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வைப்போம். எப்படி நீங்கள் எஸ்ஸே எழுதணும்னு நாங்கள் ஒரு செஷன் வைப்போம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு டீம் மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து we are guiding it for free. நாங்கள் அது நீங்கள் வாட் the thing we demand is your dedication. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணணும். அண்ட் சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு டிபார்ட்மெண்ட்லையாவது நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களுக்கு அப்படி எய்ம் இருக்குது, நீங்களும் அதை வரணும். ஓகேவா? ஏதாவது வாட் எவர் எக்ஸாம்ஸ் யூ ரைட். நீங்கள் அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிங்களா? யாராவது குரூப் 2 அப்ளை பண்ணிக்கிங்களா? how many of you raise your hand? யாருமே இல்லையா? டைம் நிற்கலாம் புரியுது. அவன் அப்ளை பண்ணுவாங்க. அதான் நான் சொல்லுவேன், டைம் முடியுதுன்றது நீ காரணமாக சொல்லலாம். நானாக தானே போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பேன். எவ்வளோ 1 month டைம் கொடுத்தாங்களே. குரூப் அப்ளை பண்ணலையா? ஏன்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தா பரவாயில்லை. பட் என்ன பொறுத்த அளவுக்கு குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதணும். உங்களுக்கு தெரியாத ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வேல்யூ. நீங்க நினைக்கலாம் ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஒரு வேல்யூ என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். அது ஒரு பெரிய பழமொழி. நீங்க ஒரு எந்த இடத்துல நீங்க போயிட்டு கேட்டாலும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஜாப். அது உங்க ஜெனரேஷனே மாற்றும். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுடைய அப்பா அம்மாவை அது நல்லா ஒரு ப்ரைடா எடுத்துட்டு போகும். உங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் சேலரி தரும். இப்போ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் பிடிக்கல, பிரைவேட் ஜாப் போறது தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுவே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். இன்னொன்று, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜாப், இட்ஸ் a சர்வீஸ். நீங்க ஒரு விஷயம் நான் சொன்னேன், குரூப் 4ல கூட என்னை யாரோ ஒருத்தவங்க வந்து நான் பண்ணது ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் தான். நான் என் கடமை செஞ்சேன், அவ்வளோதான். ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா பிஎஃப் கொடுக்கணும், அது என் வேலை. நான் பண்ணது நம்ம வேலை தான். ஆனால் அது யாரோ ஒருத்தவங்களோட இம்பாக்ட் பண்ணுது. அவங்க நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிடைக்கிற ஒரே ஜாப் எதுனா அது கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்க ஒரு பிரைவேட் ஜாப் நீங்க பண்ண டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட பெரிய சந்தோஷம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? ஒரு டீச்சிங்க்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு அதை நீங்க வாயால சொல்லிடுறீங்க. நீங்க ஒரு அம்மா அப்பாவா இருக்கும்போது அது தெரியும். என்னன்னா நம்மளை விட நம்ம குழந்தை ஜெயிக்குது அப்படின்னா அவர் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசு. அதுதான் ஒரு டீச்சர் பார்ப்பாங்க. சீரியஸ்லி அவங்களுக்கு அவங்களால ஜெயிக்க முடியலன்ற ஏக்கம் நிறைய இருக்கும். நீங்க எப்படி இந்த ஸ்கூல்ல இருந்து வந்து படிக்கிறீங்க, காலேஜ்ல எப்படி படிக்கிறீங்க? அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. எப்படி? ஏன்னா அது அவங்களால பண்ண முடியன்ற ஏக்கம். அதுதான் உங்களுக்கு இங்க கிடைச்சு வந்திருக்கு. நம்மளால பண்ண முடியல, நம்ம குழந்தையாவது பண்ணிடணும் சின்ன வயசுல இருந்து ஏங்கிருப்பாங்க. அந்த ஏக்கம் உங்களை படிக்க வச்சு இங்க எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ நீங்க பண்ற ஒரு குட்டி ஸ்டெப்மே உங்க அடுத்த ஜெனரேஷன் நல்லா வைக்கும், உங்க முந்தின ஜெனரேஷன் நல்லா வைக்கணும். அதை நீங்க பார்த்துக்கணும் மைண்ட் செட்ல. ஓகேவா? ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வி வில் டிஸ்கஸ் தட் லேட்டர். அப்புறம் நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் இன்சைட்ஸ். ரோல் ஆஃப் நியூஸ் பேப்பர். மேம் ஹஸ் டோல்ட் எவ்ரிதிங். கோச்சிங் கிளாஸஸ். இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நினைப்பீங்க whether coaching is needed for get it to clear. What do you think? கோச்சிங் தேவையா வேணாமா? ஆமா இல்ல? வேணுமா? வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. சும்மா ஆமா இல்ல கை கூட தூக்க மாட்டீங்களா? என்னப்பா இது? கை தூக்குறதுக்கே காசு கொடுக்கணுமா? கை தூக்குங்களேன், பரவாயில்ல. அப்படி கொஞ்சம் இழிச்சு கொடுத்தாது கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். சரி, அப்போ மற்றவங்க கோச்சிங் கிளாஸ் வேணாமா? வேணாம், பரவாயில்ல. ஏன் வேணாம்? அப்படியே கூட்டத்துல சொல்லக்கூடாது. சொல்லுங்க மிஸ்டர், சொல்லுங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் செல்ஃப் ஸ்டடி? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? தெரியாது இல்ல. It will take time இல்ல. சோ அப்ப கோச்சிங் சென்டர்ஸ் தேவையா வேணாமான்றதெல்லாம் தாண்டி let us see about government நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அத நான் சொல்றேன். ஓகேவா? There is an all India civil service coaching center. Government உடைய program which is free. ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? You have to register and write one exam. ஒரு entrance exam எழுதணும். entrance exam நீங்க எழுதுனீங்கன்னா அதை நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? நோட்டிஃபை பண்ணுவாங்க. அது நோட்டிஃபை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு இந்த மெயின்ஸ் முடியும்ல. மெயின்ஸ் எப்போ முடியும்? செப்டம்பர்ல முடியும். செப்டம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஒரு எக்ஸாம் கால் ஃபர் பண்ணுவாங்க. ஒரே ஒரு prelims எக்ஸாம் வைப்பாங்க. அந்த prelims எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா you will get into that. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. அந்த இடம் பேர் என்ன? ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் which is in அடையார்ல இருக்குது, சென்னையில. ஃப்ரீ போர்டிங், காஸ்டிங் எல்லாமே. இட்ஸ் a very very good platform. இன்னொன்று, நான் முதல்வன் தெரியுமா? காலேஜ் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஐ நோ, ஏன்னா நானே ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஓகே, வாட் இஸ் நான் முதல்வன்? என்னமா ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. ஓகே, நான் முதல்வன் நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. என்னென்ன நான் முதல்வன்? என்ன பெனிஃபிஷியரியா இருக்கீங்க நீங்க? டெல் மீ, வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் தட் யூ ஹவ் காட் அவுட் ஆஃப் நான் முதல்வன்? சொல்லுங்க. ஆக்சுவலி யூ ஆர் பெனிஃபிஷியரி, ரைட்?
அப்ப நீங்க சொல்லணும்ல அந்த ஒரு ப்ரோக்ராம், நானும் அந்த ப்ரோக்ராமோட பெனிஃபிஷியரி தான் நான் பேச வந்திருக்கேன். நான் முதல்வரோட பெனிஃபிஷியரி நான். எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்துன்னு சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது நான் முதல்வரோட பெனிஃபிஷியரிஸ் சார் காலேஜில் படிக்கும்போது நமக்குன்னு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க சார். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ கோச்சிங்காக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது டெக்னிக்கல் கோர்ஸாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். எஸ், உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்குதா? அதை என்ன பண்றீங்க, அது பாட்டு ஒரு சைடு இருக்குது, அப்படிதானே? ஆனா அது என்ன பண்றாங்க, உங்களுக்கு நிறைய கோர்சஸ் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஃப்ரீயா நடத்துறாங்களா? நீங்க அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம்னா அதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கும், நீங்க போய் படிச்சுக்கலாம். நீங்க ஏதோ இது இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் தேவையில்லைன்னு. கோச்சிங் கிளாஸ் தேவை, ஆனா அது நம்மளால காசு கட்டி கொடுக்குற அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியும். அதுக்காக தான் கவர்மெண்ட்டே இவ்வளவு பண்றாங்க, புரியுதுங்களா? கோச்சிங் கண்டிப்பா தேவைதான், ஆனா அது எப்படிப்பட்ட கோச்சிங்கா இருக்கணும்? யாரோ ஒருத்தவங்க காசு கட்டி அது வேஸ்டா போயிடக்கூடாது கூட. ஏன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இப்பெல்லாம் ஃபேக்கா தான் இருக்காங்க. சும்மா பேருக்கு பின்னாடி ஐஎஸ் அகாடமி போட்டுப்பாங்க, அதெல்லாம் ஒரிஜினல் அகாடமி இருக்க மாட்டாங்க. உள்ள போய் குரூப் 4 கிளாஸ் எடுத்துருவான். குரூப் 4 ஐஎஸ்க்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க போய் நிறைய ஃபேக் இன்ஸ்டியூட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. அவங்ககிட்ட போய் காசு கட்டி ஏமாந்துட வேணாம். ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களும் ஃப்ரீயா படிக்கணும், நல்லா படிக்கணுங்கிற ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் முதல்வன். அதுல என்ன பண்றாங்கன்னா, நம்ம சொன்ன ஒரு எக்ஸாம் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்ல சேர்றதுக்கு, அந்த எக்ஸாமை நீங்க எழுதுனீங்கன்னா டாப் இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து வர 1000 பேருக்கு அதுல 100 பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருக்கிறவங்களுக்கு, மிச்சம் 900 பேருக்கு மாசம் 7500 ரூபாய் கொடுத்து 10 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு ரூபாய்? 75,000 75,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு? பிரிலிம்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பிரிலிம்ஸ் அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சொன்னா பேசிக்கான என்சிஆர்டி புக்ஸ் இதெல்லாம் படிச்சு போனா எழுதிடலாம். அதுல நீங்க டாப் 1000ல வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாசம் 7,500 ரூபாய் உங்க காசு, கவர்மெண்ட் காசு கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நானா இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி நானோ பிரியா மேமோ நாங்களா படிக்கும் போது இல்லை, இதுதான் ஒரு பெரிய ஏக்கம். ஏன்னா நான் ஐ ஹவ் டோல்ட் மை ஃபேமிலி சிச்சுவேஷன் இல்லையா, நான் அதுக்காகவே போயிட்டு என்னோட பார்ட்லாம் சொல்லணும்னா ஒரு 100 ரூபாய் நமக்கு கிடைச்சிடாதா? ஏன்னா நம்ம வெளியே தங்கி படிப்போம், வேற இடத்துல இருப்போம். நான் என்ன பண்ணிருப்பேன்னா என்கிட்ட காசு இருக்கும் போது என் புக்ஸ் கூட எடுத்து வச்சுப்பேன். சோ தட் எனக்கு காசு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சது படிக்கிறது தான். காசு இல்லைன்னா திருப்பி படிக்கிறத பண்ணலாம். அப்போ அதை நான் வச்ச 100 ரூபாயில எங்கேயாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு பென் வாங்குறதுக்கு, ஒரு A4 ஷீட் வாங்குறதுக்கு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதோ ஒரு இடத்துல ஜெராக்ஸ், நான் நினைச்சுக்கோ ஒரு ஜெராக்ஸ் கடை இந்த ஆஸ்பிரட்டுக்காக ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? ஏன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறது அவ்வளோ உங்களுக்கு தெரியல, காலேஜ்ல உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கலாம். வெளியே போய் ஜெராக்ஸ் எடுத்து பாருங்க, தெரியும் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்டோட வேலை என்னன்னு. யானால குதிரை வேலை மாதிரி இருக்கும். ஒரு பேஜ் 15 ரூபாய் கேட்பாங்க, ஏன்னா இவ்வளவு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்க பல பேஜ் பிரிண்ட் அவுட் போட வேண்டியிருக்குது அப்படின்னு இருக்கும். பட் அந்த காசெல்லாம் படிக்கிறவங்க படிக்க மட்டும் செய்யுங்க. உங்களை ஐஏஎஸ் ஆக்குறது எங்க பொறுப்புன்னு சொல்லி பண்றது தான் அந்த நான் முதல்வன். 75,000 ரூபாய் சும்மா கிடையாது. ஐ வாஸ் a beneficiary. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ்ல 25,000 தருவாங்க. சோ இட் வாஸ் 1 lakh. 1 லட்சம் ரூபாய் வருஷம் ஒரு மாணவருக்கும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? அதே நீங்க இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா அதுக்கு 5,000 தருவாங்க. நீங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நிறைய பேர் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, மனித நேயத்துல இருந்து காசு தருவாங்க. அது நிறைய. நீங்க அதுக்கு முன்னாடி கவலைப்பட வேணாம். உங்க படிப்பு பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க படிச்சா மட்டும் போதும். அந்த படம் சொல்லுவாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற, நீங்க படிச்சா மட்டும் போதும். உங்களை பாத்துக்கிறது கவர்மெண்ட் இருக்காங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க நான் முதல்வன்ல. சோ ஐ அம் பெனிஃபிஷியரி. ஏன்னா எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இல்லையே, நான் ரொம்ப ஏங்கி இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும் போது எப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் நான் சொல்ல வேண்டியது. ஓகேவா? ஸோ அது நோட்டிஃபை பண்ணும்போது கண்டிப்பா நாம சொல்றோம், அந்த டைம்ல நீங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. செப்டம்பர் முடிச்சதுக்கு அப்புறம் நோட்டிஃபை பண்ணி எவ்ரி இயர் பண்ணுவாங்க, வருஷம் பண்ணுவாங்க. இன்னொன்னு நான் முதல்வனுக்கு இப்ப என்ன பண்றாங்க, எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் நடத்த ஆரம்பிச்சாங்க தெரியுமா? எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமுக்கும் ஒரு இடத்துல அதே மாதிரி இப்ப சொன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் மாதிரி ஒரு இடத்துல உங்களை கூட்டி போயிட்டு ஒரு 300 பேருக்கு படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு, எஜுகேஷன் எல்லாம் ஃப்ரீ. நீங்க படிக்க முதல்ல சொல்றல, நீங்க படிக்க வேண்டியது மட்டும் தான் அவங்க வேலை. உங்களை கூட்டி போய் படிக்க வைக்கிறது அவங்க வேலை. எக்ஸாம் நீங்க அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா போதும், காசு கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? சோ அதெல்லாம் ஒழுங்கு நான் முதல்வன் ஒழுங்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய திட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண திட்டம். உங்க எல்லாரையுமே ஒரு பெரிய தலைமுறையா மாற்றும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நல்ல ஸ்கில்ஃபுல்லா பண்ணணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அப்புறம் நான் சொன்ன ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். வேற என்ன ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஏவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருந்தேன். டிஏவி தயானந்த ஆங்கிலோ ஸ்கூல்ஸ். அதாவது நிறைய பேர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் பாட்டு நடத்துறாங்க, அதான் ஃப்ரீயா. நானும் இந்த ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் நடத்துறேன். அது என்ன அப்படின்னா இதெல்லாம் என்ன கவனிங்க. ஓகேவா? சோ இப்போ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்னா இப்போ டெல்லியில ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. கவர்மெண்ட் பண்றாங்க, நான் சொன்னால ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ். அது சில பேர் பிரைவேட்டா பண்றாங்க. நீங்க அந்த எக்ஸாம் எழுதினாலும் இப்போ ஒருவேளை கவர்மெண்ட்ல நான் போனேன், எனக்கு கிடைக்கல, அப்ப நான் என்ன பண்றது, 1000 பேருக்குள்ள நான் வர முடியல அப்படின்னா நிறைய பிரைவேட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் கண்டக்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இதே மாதிரி பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களும் இதே மாதிரி ஃப்ரீயா நடத்துறாங்க.
ஸோ இப்போ நமக்கு வந்து படிக்கிறதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 கதவுகள் இப்போ திறந்துருக்கு. நடந்து போறது தான் உங்க வேலை. உங்க காலேஜ்லயே இப்போ மேம் சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு சென்டர் இருக்குது, உங்களுக்கு ஒரு எஃபர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க தான் எடுத்து வைக்கணும். அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு 99 ஸ்டெப் எடுத்து வைக்கும். ஓகேவா? ஆல் யூ ஹேவ் டு டேக் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க அந்த முதல் படி எடுத்து வைக்கலனா, வெற்றிக்கான முதல் படி நீங்க எடுத்து வைக்கலனா, வெற்றி உங்களை நோக்கி எந்த படி எடுத்து வைக்காது. ஓகேவா? எப்பவுமே அப்படிதான். முதல்ல நீங்க ஒரு பைக் ஓட்ட கத்துக்கணும்னா நீங்க தான் போய் ஏறி உட்காரணும். யாரும் ஏத்தி விடுறதுக்கு ஆள் இருக்காங்க, உங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் ஏறவே மாட்டேன் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? சோ உங்களோட கையில தான் எல்லாமே. டேக் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்பைட் எவ்ரிதிங். இத படிக்கும் போதே வந்து நான் இதாயிரணும் அதாயிரணும் பாஸ் ஆகுறேன் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், டோன்ட் கேர் அபௌட் தோஸ் அவுட்கம்ஸ். அவுட்கம்ஸ் பத்தி கவலையே படாதீங்க. அது என்ன வேணா வச்சுக்கோ, நம்ம ப்ராசஸ் ஒழுங்கா பண்ணா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். அது எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, அது நீங்க எந்த துறையில நீங்க என்ன படிச்சாலும் என்ன ஆனாலும் நம்ம ஒழுங்கா நம்ம விடாமுயற்சி ஒழுக்கமா இருந்து படிச்சோம்னா கண்டிப்பா ஜெயிப்போம். ஓகேவா? என்னைக்குமே வந்து இந்த மொத்த யூனிவர்சிட்டி வந்து நல்லா உழைக்கிற ஒரு மனுஷன் வந்து விட்டு போயிடாது. அது கண்டிப்பா அதுக்கான பலனை கொடுக்காம இந்த கடவுளும் யாருமே அதை வந்து விட்டு போயிட மாட்டாங்க. ஓகேவா? சோ இதான் வந்து என்னோட பார்த்து சொல்ல வேண்டியது. சோ there are two things. ஒன்று கவர்மெண்ட் பண்ற ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இனிஷியேட்டிவ், இன்னொன்று ஜென்ரலா பிரைவேட் நிறைய பேர் பண்றாங்க. ஓகேவா? அவங்க நிறைய ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. அந்த விஷயங்கள் வந்து பார்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஒரு வீடியோஸ் காமிக்கிறோம். வாட் இஃப் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணீங்கன்னா யூ வில் கோ ஃபார் அ ட்ரெயின். ஓகேவா? ஆக்சுவலாக நேற்று தான் எங்களுக்கு மெயில் வந்தது, we have got training நீங்க வந்து வரலாம் சொல்லிட்டு. that was a very great thing, you know. யாரோ லைக் அந்த லபஸ்னா சொல்லுவோம், லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அங்க இருந்து அதை நான் காமிக்கிறோம் அந்த வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் லைக் இப்போ நிறைய பேர் நீங்க வந்து ஐ நோ 80% ஆஃப் த பீப்புள் 90% ஆஃப் த பீப்புள் இங்க வந்து நீங்க ஒரு ஏழை நடுத்தர வர்க்கத்துல இருந்து வந்தவங்க தான்ன்றது எனக்கு தெரியும். கரெக்டா? உங்க அப்பா அம்மாவும் உங்களை படிக்க வச்சு நிறைய பேர் நல்லா சாப்பாடு வாங்குறது எனக்கு ஒரு இருக்குது. நானுமே என்னோட ஒரு பாயிண்ட் நான் பெங்களூர்ல கொஞ்ச நாள் இருந்தப்போ நம்ம ஊர்ல அம்மா கேண்டீன் மாதிரி இந்திரா கேண்டீன் இருக்கும். 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் மதியான சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போவேன் நான் படிக்கும் போது. ஸோ அப்படிலாம் போயிட்டு அப்படிதான் இங்க வந்திருக்கோம். ஸோ இட் வாஸ் நாட் அ வெரி ஈஸி திங். எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா ஆகாவோலாம் பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தது இல்லை. பட் த திங் இஸ் அப்பெல்லாம் நினைச்சப்பனா இஃப் வி கோ ஃபார் லபஸ்னா அங்கே ஒரு நல்ல ஃபுட் கிடைக்கும். அங்க போய் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நீங்க நிறைய நினைச்சிருப்பீங்க, மியூசிக் கத்துக்கணும், சிலம்பம் கத்துக்கணும், அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், நிறைய ஆசைகள் இருக்கும். பட் அதெல்லாம் இங்க கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கும். அது எல்லாமே அதுதான் உங்க லபஸ் தான். இட்ஸ் லைக் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனா உங்களுக்கு நீங்க உங்களுடைய என்டையரிட்டி வந்து உங்களுக்கு காமிக்காம இடமா இருக்கும். we will providing a video, அது பாருங்க, then we will see. Okay.